பிள்ளைகளை ஏன் படின்னு அடிக்கிறீங்க? டாக்டருக்கு படி, இன்ஜினியருக்கு படி. அடே டாக்டர் இன்ஜினியரு படித்து என்ன செய்ய போகிறீங்க? அவர் அங்கேருந்து வரும்போது பாதி உடம்பு பெண்டு பண்ணி வணங்கினார். அந்த இடத்துல எனக்கு ஒரே நெகிழ்ந்து போயிருந்த விஷயம்னா, அவர் அங்கே பிஎம்ஐ இல்லை, அவர் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு ஆத்மாவாங்க ஆசீர்வாதம் வாங்குறது கீழே தான் குனியை பார்த்துச்சு. லபக்குன்னு அந்த கையை பிடிச்சிட்டு அந்த கையில் இப்படி அந்த ஒரு அன்பு, அந்த ஒரு நீங்கள்லாம் காலில் விழுகக்கூடாது. நான் ரொம்ப வியந்தது, நிறைய கற்றுக்கணும்னு நினச்சேன். இன்னும் பணிவாக இருக்கணும், நம்ம இன்னும் பணிவு பதலையோ அப்படின்னு கூட நினச்சேங்க. அது இப்போ இருக்கிற உங்களை மாதிரி சின்ன ஜெனரேஷன் சின்ன பிள்ளைங்கெல்லாம் எப்படி ஆயிட்டீங்கன்னா, நாங்கள் போய் யாருக்கும் கீழே உட்காந்து கொஞ்ச நாள் பணி செஞ்சு அதை லேர்ன் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒரு தனியாக ஒன்று ரெடி பண்ணி அது சின்ன முதலீடாக இருக்கலாம். அந்த முதலீட்டில் நான் ஆனந்தமாக நான் தனியாக நான் என்னை இண்டிபெண்ட்டாக என்னை தக்க வச்சு பண்ணி வரீங்கல்ல. இப்போ பிரதமர் மோடி அவர்கள் அவங்க சந்திச்சிருந்தாங்க. அது நான் சொல்லியே ஆகணும். அவங்க கட்சிக்கு அப்பாற்பட்டு நான் பார்த்த விஷயம், கட்சிக்கு அப்பாற்பட்டு நான் என்னையும் ராஜாவையும் நாங்கள் எங்கள் பாரம்பரியமான கோயில் ராமேஸ்வரம் ரிசீவ் பண்ணுறதுக்கு கூப்பிட்றாங்கன்ட்டு நான் பேசணும். 1 hour பிஃபோரே போய் உட்காந்துட்டோம் ராமநாத சுவாமி கோயில். ஆமாம், எங்கள் வண்டி மட்டும்தான் விட்டுருந்தாங்க, வேறு யாருமே அலோடு இல்லை. அவர் அங்கேருந்து வரும்போதே பாதி உடம்பு பெண்டு பண்ணி வணங்கினார். அந்த இடத்துல எனக்கு ஒரே நெகிழ்ந்து போயிருந்த விஷயம்னா, அவர் அங்கே பிஎம்ஐ இல்லை, அவர் ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு ஆத்மாவாக அந்த ராமநாத சாமியாவை அந்த பர்வதவர்தினியும் அந்த கோயில் கட்டினவங்க அந்த இது மேலே இருக்கிற அந்த மரியாதையும் பாஸ்கர சேதுபதி வள்ளல் இவங்க நம்ம சுவாமி விவேகானந்தர் அனுப்பிச்சி வச்ச அந்தடைய இதுக்காண்டி மட்டும் அந்த பணிவை நான் பார்த்தேன். அதே மாதிரி ரொம்ப சிறப்பு என்ன விஷயம்னா, உட்காந்து ஒரு பஜன் போய்கிட்டு இருக்கு. அவர் அவ்வளோ போயிட்டு சாப்பிடாம கொடுக்குறாங்க, இளநியாக கொடுக்க வேணான்ற ஏதோ அசாம்காரங்க அரைப்பாரு புரியலனாலும் அது அளவில் தூக்கம் வருது அந்த பஜனை. அது தூங்காமல் இருக்கணும்னு நான் உட்காந்துருக்கேன், பக்கத்தில் உட்காந்துருக்கோம். அவர் தெளிவாக அப்படி உட்காந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்க. அந்த ஒரு பஜன் முடியும் போது திரும்பி பார்த்து திரும்பினார். நான் சொன்னேன், பிஎம்ஜி, we are very proud of you meeting at this place. I am very proud and pride to be a position to meet in this place. இங்கே ராஜா இல்லை, அதுக்கு பதிலாக நாங்கள் வந்திருக்கோம், அதெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன். சொல்லுவோம் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. வாட் இஸ் டூயிங்னு கேட்டார். சன்னை பார்த்து பின்னாடி உட்காந்துங்க. See, he has finished his BTech MBA. Now he has taken all his father's portfolio and doing work அப்படின்னு. தம்பின்னா கூப்பிட்டேன், எந்திரிச்சு வந்தாங்க. ஆசீர்வாதம் வாங்குறது கீழே தான் குனியை பார்த்துச்சு. லபக்குன்னு அந்த கையை பிடிச்சிட்டு அந்த கையில் இப்படி அந்த ஒரு அன்பு, அந்த ஒரு நீங்கள்லாம் காலில் விழுகக்கூடாது, ஒரு ஸ்தானத்தில் இருக்கீங்கன்னு அவ்வளோ மீனிங். அந்த பிடிப்பில் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நான் ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டேன். அந்த ஒரு கர்வமோ அது திமிரோ நான் மிகைப்படுத்தவோ நான் எதுவுமே சொல்ல. தனிப்பட்ட மனிதன் ஒரு மனிதனாக ஒரு மோடியாக நான் ரொம்ப வியந்தது, நிறைய கற்றுக்கணும்னு நினச்சேன். இன்னும் பணிவாக இருக்கணும், நம்ம இன்னும் பணிவு பதலையோ அப்படின்னு கூட நினச்சேன். நான் அந்த அளவுக்கு அந்த பிளேஸ்லாம் யார் சும்மா இருப்பாங்களா? ஊயமா அவர் பாட்டில் கேஷுவலாக இருக்கார். அதனால தான் அவர் அந்த இடத்துல இருக்காருன்னு அந்த இடத்துல உயர்ந்தேன். ராமநாத சாமி சன்னதியில் அவ்வளோ ஒரு அற்புதமாக அவரோட அந்த பயணம் எனக்கு ரொம்ப வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு பயணம். வேறு எப்போ மீட் பண்ணாலும் அது வேறு. பட் அந்த பயணன்றது ராமநாத சாமி கோயிலில், நம்ம கோயிலில் ஒரு பெரிய ஆத்மா. எனக்கு தெரிஞ்சு அகெயின் சுவாமி விவேகானந்தா பிறந்து இந்த பணியெல்லாம் செய்கிறாருன்னு நான்
என்னை பொறுத்த வரைக்கும் நான் பதிவு பண்ணேன். நீங்க வரும்போது அரண்மனை ரொம்ப பிரம்மாண்டமா இருந்திருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கி இப்போ வெளியில நம்ம பார்க்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாலை வசதிகள்லாம் சரியில்லை, எல்லா பக்கமும் கடைகள் ஆக்கிரமிப்புகளாக தான் இருக்குது. அப்படிங்கும்போது இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி நீங்கள் பார்க்கும்போது பறந்து விரிந்த அந்த ஒரு அரண்மனை இப்போ வந்து இந்த இடத்துல தான் நம்ம இருக்கோம், இந்த இடத்துல நம்ம இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கூறுகுது இல்லையா? அதை பார்க்கும்போது இது மொத்தம் 36 ஏக்கர். நாங்கள் ஃபுல்லாக அப்போல்லாம் வந்து இந்த கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து கவர்மெண்ட் எஜுகேஷன் ஆஃபீஸ்லேருந்து எல்லாமே இங்கே தான் இருந்துச்சு. காலி பண்ணி போயிட்டாங்க. அது எல்லாமே சிறப்பாக இருந்துச்சு. இங்கே இந்த பெண்களோட காப்பகமும் உள்ள சேஃப்டிக்கான இங்கே தான் இருந்தேன். இப்போ தான் லாஸ்ட் இயர் ராஜா இறந்த பிறகு தான் மாறி போயிட்டாங்க. இப்போ இந்த ஊர் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரீயாக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது மவுண்ட் ரோடு மாதிரி ஆகிப்போச்சு. இந்த ராம்நாடு எங்கே பார்த்தாலும் பில்டிங், எங்கே பார்த்தாலும் ஜுவல்லரி ஷாப், எங்கே பார்த்தா எல்லா ஜுவல்லரி ஷாப்பும் நானும் ராஜா தான் போய் திறந்துட்டுருக்கோம். எங்கள் பெரிய ராஜா நான் இப்படி இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள், நிறைய ரிலையன்ஸ் சம்மந்தப்பட்டது வந்துருச்சு. அதாவது எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு காலங்கள் பேத்தி காலத்துலேயோ இல்லை எங்கள் காலத்துலேயோ கூட வந்துடலாம். இன்டர்நேஷ்னல் ஹார்பர் வந்துடும்னு என்னோட ஃபீல். அப்படிலாம் வந்துச்சுன்னா நியூயார்க் சிட்டியாக தூக்கி சாட் போயிடும். அந்த மாதிரி வந்ததுன்னா எங்கள் மக்கள் மாதிரி ஒரு ஆனந்தமாக அதெல்லாம் சொல்லி யாரும் இடத்தெல்லாம் யாரும் வித்துறாதீங்க, கொடுத்துடாதீங்க, இதெல்லாம் பொன் விலையும் பூமியாக ஆக போகுது. பார்த்தீங்கன்னா அப்படியே ஏக்கர் கணக்கில் வாங்கி போட்டு எதுக்கு வாங்குறாங்க, என்ன நடக்குது எதுவும் தெரியல. பட் ஒன்று நல்லா தெரியுது, மக்கள்லாம் நல்லா ஃபர்டைலாக நல்ல ஆனந்தமாக தனித்துவமாக வாழ தயாராகிட்டாங்க. அது இப்போ இருக்கிற உங்களை மாதிரி சின்ன ஜெனரேஷன் சின்ன பிள்ளைங்கெல்லாம் எப்படி ஆயிட்டீங்கன்னா, நாங்கள் போய் யாருக்கும் கீழே உட்காந்து கொஞ்ச நாள் பணி செஞ்சு அதை லேர்ன் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒரு தனியாக ஒன்று ரெடி பண்ணி அது சின்ன முதலீடாக இருக்கலாம். அந்த முதலீட்டில் நான் ஆனந்தமாக நான் தனியாக நான் என்னை இண்டிபெண்ட்டாக என்னை தக்க வச்சு பண்ணி வரீங்கல்ல, இது ஆனந்தமான ஒரு செயல். யாருக்கும் அடிமை கிடையாது. அந்த லேர்னிங் இஸ் வெரி. இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க ஒரு 4-5 இடத்துல பணி செஞ்சுட்டு அதை லேர்ன் பண்ணிக்கிட்டு அந்த பயணத்தை சரி பண்ணிக்கிட்டு அந்த கான்ஃபிடென்ட் வந்த பிறகு செய்கிறீங்கள, அது ரொம்ப சிறப்பு. இதுதான் வேணும். நம்ம இன்னும் நிறைய பேருக்கு அந்த மாதிரி சொல்லி கொடுக்கணும், நிறைய பேரை உருவாக்கணும். இதைத்தான் நம்ம கவர்மெண்ட்டும் நம்ம மக்களும் எதிர்பார்க்குறது யங்ஸ்டர்ஸ்க்கு. இதே தான் ஈவன் அக்ரிகல்ச்சர் கூட நம்ம சிறப்பாக செய்யலாம். நிறைய லேட்டஸ்ட் வந்துடுச்சு. பட்டு அதை வந்து பிஸ்னஸை பண்ணுற டாக்டிஸ் தெரிஞ்சால் செய்யலாம். நிச்சயமாம்மா. இப்போ நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு விஷயம் இருக்கும்ல, ராமநாதபுரத்துக்கு இது தேவை, ராமநாதபுரத்துக்கு மக்கள் இப்படிலாம் இருக்கணும், இப்படிலாம் இவங்க மாற்றிக்கிட்டாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும் நம்மளோட மாவட்டம் அப்படிங்கிற. நான் ஒரு ஸ்கூல் ஆரம்பித்தேன். அந்த ஸ்கூலில் எப்படி நான் பண்ணேன்னா, ஒரு மாண்டிசரி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு ஒன்று ஆரம்பித்தேன். அந்த இடம் ரொம்ப டேமேஜாக இருந்துச்சு. நான் டக்குன்னு ரெடி பண்ணேன். நான் என்ன நினச்சேன்னா, நான் கொண்டு வர்ற அந்த குழந்தைகளுக்கெல்லாம் இங்கேயே வந்து ஃபுட்டுலேருந்து அவங்களுக்கு வந்து பால்லேருந்து எல்லாமே கொடுத்துருவேன். படிக்க வச்சு அவங்களுக்கு எல்லா ஆஸ்பெக்டும் சொல்லி கொடுத்து திருப்பி ஸ்கூல் போகும்போது நல்ல ஃபேஸெல்லாம் வாஷ் பண்ணி எண்ணெய் வச்சு தலையை சீவி வீட்டுக்கு போகும்போது ஃப்ரெஷ்ஷாக போகணும். இதுதான் அந்த குழந்தைங்க. சும்மா உட்காந்து வீட்டுக்கு பண்ண படின்னு அடிக்கப்படாது இப்படின்னு நினச்சி நான் அனுப்பினேன். பட் அந்த பெரியவங்களுக்கெல்லாம் அது விரும்பலை. என்ன சொல்கிறாங்க, பிள்ளைக்கு நிறைய சப்ஜெக்ட் கொடு, நிறைய ஹோம்ஒர்க் கொடு, வீட்டுக்கு வந்தால் அது மாறணும். பிள்ளைகளை ஏன் படின்னு அடிக்கிறீங்க? டாக்டருக்கு படி, இன்ஜினியருக்கு படி. டாக்டர் இன்ஜினியரு படித்தா என்ன செய்ய போகிறீங்க? தனித்துவமாக அவங்களுக்கு என்ன ஆர்வமோ, பெயிண்டிங்கில் சில பேர் ஆர்வம் இருக்கும், இந்த மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்டதில் ஆர்வம் இருக்கும், க்ரியேட்டிவாக இருப்பாங்க. ஒரு சின்ன விஷயத்தை பார்த்தீங்கன்னா, நான் வியப்பான நிறைய விஷயங்கள் நிறைய பேரை பார்த்துட்டு ஒரு சின்ன கான்செப்டை எடுத்து அது பிரம்மாண்டமாக பண்ணக்கூடிய அறிவுத்திறமை உள்ளவங்க இருக்காங்க. அதை அந்த பேரண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு என்கரேஜ் பண்ணலாம். அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு வேண்டியது இருக்கிற மக்கள் எஜுகேஷன்னா பாஷாக இருந்ததுன்னா அதுக்கு நாங்கள் எவ்வளோ சம்பளம்னாலும் தருவோம். ஸ்கூல்லே வச்சுக்கோ, மே ஜூன் வரைக்கும் அந்த ஒரு மாதம் அப்பா அந்த ப்ரோக்ராம் கொடுத்து அவங்க பிள்ளைங்களுக்கு எக்ஸ்ட்ரா கோச்சிங், அந்த அதைப்படி இதைப்படி வீட்டில் வச்சு மெயின்டைன் பண்ண முடியல, நீ கூட்டிகிட்டு போய் அங்கே வச்சுக்க, ஒர்க் ஷாப் போய் பிள்ளைங்க இருக்குது அந்த ஒரு மாதம் அந்த லீவு.
அது பிள்ளைங்களோட ஆனந்தமாக முடிஞ்ச அளவுக்கு அந்த ஈவினிங்கோ உங்கள் வெளியூர் கூப்பிட்டு போகிறதுக்கு முடியாது, செலவு பண்ண முடியாதுன்னா சொந்த பந்தங்கள்லாம் ஒரு வீட்டுக்காக போய் இங்கே கூப்பிட்டுக்க நீ போய் இந்த சொந்த பந்தங்கள் இணைப்பு உறவுகளை பலப்படுத்தினாலே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுதான் ஒரு ஆனந்தம்னு பிள்ளைகள் சொல்லிக் கொடுக்கணும்னு என்னோட ஆசை. நிச்சயமாம், உங்கள் ஆசை சீக்கிரமே ஈடேறட்டும். எல்லாம் வல்ல இறைவன் அதுக்கு துணை இருப்பார் அப்படின்னு. நேரத்துக்கு நன்றி. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம்.